ஆர்கினர்மணி கொடுத்த வாக்குறுதியை கரெக்டா கன்னு மாதிரி செய்து முடிக்கிற தலைவர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஐயா எம்ஜிஆர் ஐயா அவர்களுக்கு அடுத்து நம்ம மிஸ் பண்ண கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு அடுத்து தமிழகத்தின் நிரந்தர முதலமைச்சராக தாவேகா தலைவர் தளபதி விஜயன் அவர்கள் மட்டும்தான் நான் சொல்லுவேன். இந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற மண்புழு மூஞ்சி கூஜா அப்படின்றவங்க ஒன்று சொல்லியிருக்காங்க, தாவேகால இருக்கிற விர்ச்சுவல் வாரிசு தாவேகா அரசு என்ன பண்ணிச்சு அதை எடுத்து சொல்லுங்க அப்படின்னாக்கா சொல்ல மாட்டாங்க. ஏன் அப்படின்னாக்கா தாவேகா அரசு எதுவுமே செய்யலன்னு தான் அர்த்தம். ஆனா நாங்க காசை வாங்கிட்டு வாய்க்கு வந்தபடி தாவேகா அரசு மேல தவறான குற்றச்சாட்டு அவங்கள ஒத்துக்கிட்டாங்க, தவறான குற்றச்சாட்டு வச்சா அதை ரீல்ஸ் பண்ணி எடுத்து போடுறாங்க அப்படின்றாங்க இந்த கூஜா அப்படின்றாங்க மண்புழு மூஞ்சி. எங்க தலைவர் நம்ம எதுவுமே பண்ணல அப்படின்னாலும் எல்லாத்தையும் பண்ண மாதிரி சோசியல் மீடியால பரப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை கொடுத்துட்டு எங்க தாவேகா தலைவர் சொல்லல. அது அவருக்கு பழக்கமும் இல்ல. அந்த மாதிரி கட்சியில ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி, உங்க கட்சி தான் அது. மரத்துக்கு போய் முத்தம் கொடுக்கறது, மான் கறி சாப்பிட்டேன் அப்படின்றது. அப்படியே ஒரு 30-40 பேர் சுத்து போட்டாங்களா ராணுவ வீரர்கள். டக்குனு இவரை பார்த்தோன்னே ஒரு செல்ஃபி. என்னையா இது கம்பி கட்டுறக்கு, அதெல்லாம் உங்க அண்ணன் சொல்லுவாரு, அதெல்லாம் நாங்க நம்பிக்கிட்டு இருக்கணும்ல. பரந்தூர்ல ஏர்போர்ட் வரக்கூடாது, வரவும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என் தாவேகா தலைவர் சொன்னாரா இல்லையா? அதை செய்து முடிச்சாரா சிறப்பாக? சோ அவ்வளவுதான். அதுக்கு அந்த ஊர் மக்களே தாவேகா தலைவரை பார்த்துட்டு வாழ்த்துட்டு வந்துட்டாங்க. சோ அப்ப நாங்க செய்தது உண்மையா இருந்தா, கரெக்டா இருந்தா கண்டிப்பா மக்களோட ஆதரவு எங்களுக்கு எப்பவுமே இருக்கும். தமிழகத்தோட விவசாய நலன் சார்ந்து ஒரு தலைவர் இருக்கிறார் என்றால் அது நிச்சயமாக தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் மட்டும்தான். விவசாயிகளுக்கு என்ன உறுதி அளித்தாரோ அந்த நம்பிக்கை பொய்க்கவில்லை.